ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான டே. அதாவது என்னென்னா, நாங்கள் இவ்வளோ நாள் யூடியூப்பில் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். யூடியூப்காக நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடச்சிருக்கு. அது என்னன்னா, நாங்கள் யூடியூப்பில் ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் கிராஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் வந்துட்டு எங்களுக்கு அந்த அப்ளை நவ் அப்படின்ற அந்த பட்டன் வந்துச்சு. ஸோ இந்த 3000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றது வந்து ஆக்சுவலி வந்து ரெண்டு விதமாக வந்து மானிட்டைசேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் யூடியூப் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 3000 வாட்ச் ஹவர்ஸ், இல்லைனா வந்து ஷார்ட்ஸ் 10 மில்லியன் ரீச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து திஸ் ஆர் தட். ஓகே, 3000 வாட்ச் ஹவர்ஸ் ஆர் 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூ இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் மானிட்டைசேஷனுக்கு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் அவ்வளோவா போகலை, ஆனால் வந்து வீடியோ வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப முன்னாடியே ரீச் பண்ணிட்டோம். இருந்தாலும் எங்களால் அப்ளை பண்ண முடியல, ஏன்னா இந்த வாட்ச் ஹவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து ஈஸியாக உங்களுக்கு நடந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஈஸியாலாம் நடக்கலை. நாங்கள் சேனல் தொடங்கி 1 year and 1 week ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் 3000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். இப்போவும் நீங்கள் போய்ட்டு எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 98 வியூஸு அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். 70 வியூஸ் அந்த மாதிரிலாம் வியூஸ் கூட இருக்கும். அதாவது 100க்கு கீழே கூட வியூஸ் இருக்கும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா 7K 5K 2.2K அந்த மாதிரி 3K அந்த மாதிரியும் போன வீடியோஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் சேர்த்து தான் வந்து எங்களுக்கு ஒரு 3000 வாட்ச் ஹவர்ஸ் கொடுத்துருக்கு. நாங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வரல. எங்களோட இது பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக க்ரோ ஆனது தான். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு நாள் வந்து வியூவே போகாமல் இருந்த ஒரு வீடியோ வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி தான் நாங்கள் மானிட்டைஸ் ஆனோம், பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி தான் பைசா கிடச்சிச்சு எங்களுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு மேஜிக்கும் இது வரைக்கும் நடக்கலை. நடக்கும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி மேஜிக் நடந்தால் ஜாலியாக தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு இன்னும் அந்த மாதிரிலாம் நடக்கலை. ஸோ இது வந்து ஆர்கானிக்காக க்ரோ ஆனது தான். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சொத்து சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சது தான் வந்து இந்த 3000 வாட்ச் ஹவர்ஸ். நாங்கள் என்ன பண்ணோன்னா நிறைய வீடியோஸ் போட்டோம். ஷார்ட்ஸோடு சேர்த்து நிறையா வீடியோஸும் நிறையா அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட வீக்லி வந்து ஒரு 3 to 4 வீடியோஸாவது போட்டுருணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து வீடியோஸ் போட்டோம். அண்ட் ஒரே ஜானரில் போடல, மேபி அது கூட எங்களுக்கு டிலே ஆகிறதுக்கு ரீசனாக இருக்கலாம், தெரியல. நாங்கள் எங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணோன்னா அது போடுவோம். குக் பண்ணனா நான் அது போடுவேன், இல்லை நான் ஒரு பொருள் வாங்குறேன்னா அதோட டெமோ போடுவேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு கண்டென்ட்டாக தான் எங்களோட சேனலில் இருக்கும். ஏன்னா ஒரே ஜானரில் போட்டோம்னா அவ்வளோ வீடியோஸ் கிடைக்காது. ஏன்னா நாங்கள் அவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டே இருக்க முடியாது, இல்லைனா ஃபுல்லாக போய் வெளியில் போய் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, ஹோட்டல் ரிவ்யூவும். ஸோ அதனால தான் வந்து என்னென்னலாம் பண்ணுறோமோ அது எல்லாமே போட்டுட்டு இருந்தோம். அதான் மிக்ஸ்ட் கண்டென்ட்டாக தான் எங்களோட சேனலில் இருக்கும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த 3000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணுது. ஸோ அப்ளை நவ் அப்படின்ற அந்த பட்டன் பார்த்த உடனே ஓடி போய் என் ஹஸ்பண்ட்டை மொபைல் கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணீங்கப்பா சொல்லுங்கள். ஓகே, ஸோ அப்ளைன்னு கொடுத்த உடனே ஒரு 3 ஸ்டெப்ஸ் வந்தது. ஃபஸ்ட்டு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ நம்ம எப்போவுமே வந்து எதாவது அப்ளை பண்ணால் அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் நம்ம ரீட் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுனா வந்து எனி வீடியோ நம்ம வந்து கம்யூனிட்டி அகெயின்ஸ்டாக ஏதாவது போட்டோம்னா அவங்களே ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 வார்னிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி நடக்கலை. ஸோ அதனால தான் வந்து நம்ம அப்ளையே பண்ண முடியுது. ஸோ அதை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்து அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறமா AdSenseன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ பேசிக்கலி இது என்னென்னா, ஒரு வீடியோ நம்ம ஏதாவது போடுறோம்னா நடுவில் ஆட்ஸ் வரும்ல, அந்த ஆட்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம ரெவென்யூ வரதெல்லாம் வந்து நமக்கு கொடுப்பாங்க யூடியூப், ஷேர் பண்ணுவாங்க. ஆமாம், ஒரு 60-40 அந்த மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு AdSense வந்து அதை க்ரியேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அது க்ரியேட் பண்ணும். அதுக்கு பேசிக்கலி வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். லைக் நேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஒய்ஃப் நேம் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து அட்ரஸ், அந்த மாதிரி நிறைய இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்த உடனே க்ரியேட் ஆகிடுச்சு. அது ஒரு அக்னாலஜ்மெண்ட்டும் வந்துச்சு. ஜிமெயிலுக்கு ஒரு மெயிலுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அது வந்து ரிவ்யூ இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸில் இருக்குது. தேர்டு வந்து இப்போ நம்ம சேனலை வந்து AI தான் வந்து ரிவ்யூ பண்ணும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நார்மலாக அவங்க ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அது வந்து அந்த க்யூவில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்ச உடனே ரிவ்யூ பண்ணும். அதாவது நம்ம கண்டென்ட்ஸ் வீடியோஸ்லாம் கரெக்டாக இருக்கா, இவங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி அவங்க ஒரு செக்லிஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிவ்யூ பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ண உடனே
நமக்கு வந்து மானிட்டைஸ்னு சொல்லிட்டு ஒரு அப்ரூவல் மெயில் ஆர் சம்திங். ஐ திங்க் வி ஷுட் வெயிட். ஏன்னா இப்போதைக்கு என்ன போட்டிருக்குன்னா ஸ்டேட்டஸ் ஒரு 4 to 6 2 to 4 வீக்ஸ் 3 வீக்ஸ் கூட ஆகலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ டைம் லைன்ஸ் டென்டேட்டிவாக தான் போட்டிருக்காங்க. அது முன்னாடியும் நடக்கலாம், இல்லை கொஞ்சம் டிலேடாகவும் ஆகலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து சப்போஸ் ஏதோ ஒன்று ஏஐ பார்த்து அந்த ரிவ்யூ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வந்து அப்ரூவ் பண்ணல அப்படின்னாங்கன்னா நம்ம அகெயின் வந்து என்ன சொல்கிறது மறுபடியும் ரெக்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ வந்து ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கும், அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது எதனால வந்து ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அப்ரூவ் ஆகலாம், இல்லை அப்ரூவ் ஆகாமையும் இருக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ். ஸோ வந்து அநேகமாக இன்னும் ஒரு 4 வீக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் அச்சீவ் பண்ணுறது. ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போதைக்கு இந்த 3000க்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து ஆட் ஆகுமா, ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட சேனலில் வந்து யாராவது ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க ஜாயின் பண்ணலாமா அந்த மாதிரி. ஸோ அது மூலமாக மணி சம்பாதிக்கலாமா. நம்மளோட சேனல் ஒன்றும் அவ்வளோ பெரிய சேனல்லாம் கிடையாது, வந்து ஜாயின் பண்ணி என்ன பார்க்குறது அதில் தெரில. ஸோ இது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. இது மூலமாக ஏர்ன் பண்ண முடியுமானா எனக்கு தெரியல, ஐடியாவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டிக்கர்ஸ், தேங்க்ஸ், சூப்பர் தேங்க்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட கண்டென்ட் ஏதாவது பிடிச்சதுன்னா இந்த மெம்பர்ஷிப் ஆல்ரெடி இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு அனுப்புவாங்களாம், கிஃப்ட் மாதிரி அனுப்புவாங்களாம், இந்த தேங்க்ஸ் ஸ்டிக்கர்ஸ்லாம் அனுப்புவாங்களாம். ஸோ அது மூலமாகவும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங். நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஓன் ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குமே ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஷாப்பிங்கிற இடத்துல போய் நம்மளோட ஓன் ப்ராடக்டை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணிக்கலாம் யூடியூப்பில். இன்னொன்று வந்து என்னென்னா, நம்மளுக்கு டெடிக்கேட்டட் இல்லை, யூடியூப் கிரியேட்டர் சப்போர்ட் கிடைக்கும். முந்திலாம் வந்து யூடியூப்பில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம போய் ரைஸ் பண்ணோன்னா எதுவுமே நம்மளுக்கு ரிப்ளையும் வராது, ஒன்றுமே வராது, நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, எதனால நடக்குதுன்னு தெரியாது. இப்போ நம்மளுக்கு என்னென்னா யூடியூப் கிரியேட்டர் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் என்ன நடந்தது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் போயிட்டு இருந்தது. இப்போ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கேட்க நாதி இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான். கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் மெயில் அனுப்பிச்சு நம்மளால பேச முடியும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து ப்ராசஸ் ஆனால் தான் எங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து 4000 வாட்சர்ஸ். இது வந்து நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா முடியும். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இந்த 3000 வாட்சர்ஸே எடுத்துருக்க முடியாது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் ஒரு லைக் தட்டி விட்டுட்டு போனீங்கன்னா எங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் மேலே போகும். ஸோ தட் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வியூஸும் கிடைக்கும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பார்க்குற எல்லாருமே வந்து ஒரு லைக்கை மட்டும் போட்டு போயிடுங்க, ஷேரும் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் முடிஞ்சால் போடுங்க. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது, எப்படி இது போகுது அப்படின்னு நாங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு 2 days ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இந்த ஹாப்பி நியூஸையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் சேனல் இப்போ மானிட்டைஸ்ட், இப்போ 4000 வாட்சர்ஸ்க்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹாப்பி நியூஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் அஸ். நாங்களும் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸ் போட முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் ட்ரை பண்ணி போடுறோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். வில் போஸ்ட் another வீடியோ இன்னும் டீட்டெயில்டாக என்ன ஆச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் அப்டேட்டில் கொடுக்குறோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.